அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பராமரிப்பை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தண்ணீர் மேலாண்மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. எவ்வளவு தண்ணி விடணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா விடணும், தண்ணி விட்டால் வேர் அழுகி போயிடுது, தண்ணி விடுவதனால இந்த மஞ்சள் நோய் நம்மளுக்கு அதிகமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாம் தவறுதலாக ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். அது உற்பத்தியை பாதிக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மிக முக்கியமான ஒரு பதிவாக இதை நான் பதிவிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வளர்ச்சி கோகோனட் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸினுடைய யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி விடணும்? ஒரு தென்னை மரத்துக்கு நிச்சயமாக ஒரு 120 லிட்டர் தண்ணி, ஹைப்ரிட்டாக இருந்தால் 150 லிட்டர் தண்ணி கட்டாயம் வேணும். அதுவும் மண்ணை பொறுத்து. சில கலர் மண்ணெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா விட்டால் போதும். நல்ல ஜல்லி, இன்னும் சொல்லப்போனால் நம்ம கோவை திருப்பூர் மாவட்டத்தில் வாவிபாளையத்துக்கு கிழக்க இருக்கிறதெல்லாம் நல்ல ஜல்லிக்காடு. இதெல்லாம் நீங்கள் தினம் 120 லிட்டர் தண்ணி கட்டாயம் விடணும். நாட்டு மரத்துக்கு. ஹைப்ரிட்டுக்கு 150 லிட்டர் தண்ணி விடணும். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளெலாம் தினம் 120 லிட்டர் தண்ணி தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா தான் உற்பத்தி எடுக்க முடியும். நீங்கள் மஞ்சள் நோயின்னு சொல்லக்கூடிய கேரளா வாடல் நோய்க்கும் தண்ணிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அதை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துட்டேன். அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொள்ளாச்சி பகுதியெல்லாம் மஞ்சள் நோய் தண்ணி அதிகமாக விட்டால் பரவுது அப்படின்னு சொல்லி 7 நாளைக்கு ஒரு தண்ணி விட்றாங்க. 7 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டதுன்னா ஒரு தென்னை மரத்துக்கு எப்படி பத்தும்? யோசனை பண்ணி பாருங்கள். அதை பெரிய மரத்துக்கு தண்ணி எங்கேருந்து போகும்? அது எப்படி ஆவியாகும்? எப்படி மரம் உணவு தயாரிக்கும்? அப்புறம் இப்படி பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி முழுவதுமே உற்பத்தி இல்லைங்க. நீங்கள் பொள்ளாச்சி பகுதி போய் பாருங்கள், மரத்தில் காயே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் நல்லா தண்ணி விட்றவங்க நல்லா காய் வச்சுருக்காங்க. திறந்தவராமல் தண்ணி விட்றவங்க நல்ல உற்பத்தியை வச்சுருக்காங்க. நோயினுடைய தன்மையும் இல்லாமல் வச்சுருக்காங்க. அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அவங்க ஃபோன் நம்பர் தர்றேன். நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. அதனால் அதே மாதிரி 7 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டிங்கன்னா எப்படி? தினமும் வேணும். கடைசிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது விடணும் இல்லையா? முறை தண்ணி இருந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவது விடணும் இல்லையா? 7 நாளைக்கு கொண்டு போய் ஒரு 500 லிட்டரு 600 லிட்டரு சேர விட்டுற வேண்டியது. அது என்ன பண்ணும்? தென்னை மரத்தினுடைய வேர் 1.25 அடியிலிருந்து 1.5 அடிக்கு தான் இருக்குது. அது கீழே இருக்கிறதெல்லாம் செத்துப்போன வேர். அந்த 700 லிட்டர் தண்ணி அந்த வேருக்கு கீழே போய் வெட்டியாக போகும். வெட்டியாக மட்டும் போகாது, மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் அடிச்சுட்டு போயிடும். மரம் மஞ்சள் கலராக மாறி காப்பு போயிடும். நிறையாவும் தண்ணி விடாதீங்க. 150 லிட்டர் தண்ணிக்கு மேலே கட்டாயமாக தண்ணி தேவையில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் தண்ணீர் விடுறது சம்மந்தமாக வேறு எந்த விதமான உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்ன கேளுங்க. தயவு செஞ்சு தென்னை மரத்துக்கு நல்லா தண்ணி பாயுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். குறிப்பாக பொள்ளாச்சி விவசாயிகள் தண்ணியே விட்றதில்லை நீங்கள். அதனால தான் இந்த வருஷம் உற்பத்தி இழப்பு மெயின். ஏன்னா நான் சுற்றி பொள்ளாச்சி முழுவதும் நான் வளர்ச்சி நுண்ணோட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கேன். வாரத்தில் 2 நாள் பொள்ளாச்சி வர்றேன். அனைத்து தோப்புகளுக்கு நான் விசிட் போயிட்டுருக்கேன். இது ஒரு முக்கியமான பகுதி. தயவு செஞ்சு கேட்குறேன், தென்னை மரத்துக்கு தண்ணி விடுங்க. அப்போ தான் உற்பத்தியை பெருக்க முடியும். நீங்கள்
எந்த விதமான உரங்கள் கொடுத்தாலும் சரி, எந்த விதமான நுண்ணூட்டங்கள் கொடுத்தாலும் சரி, தண்ணி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சதுங்களா? அடுத்த பதிவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி